ஸோ இப்போ நம்ம வந்து இட்லி பொடி எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு வந்து உளுந்தை வந்து எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வைக்கணும். உளுந்தை அளந்த அதே கப்பில் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். ஸோ ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வறுபட்டுருச்சு கடலைப்பருப்பு. ஸோ இது வறுத்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் ஒரு தட்டில் போட்டு மாற்றி வச்சுக்கலாம். ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைப்போம். ஸோ உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு டம்ளர் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு வந்து அரிசி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 1/2 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ மிளகாய் அது வதக்கினதுக்கப்புறம் வெறும் பாத்திரத்தில் உப்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து பொடி அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான கருவேப்பிலையை வந்து அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் இதை வந்து கழுவி காய வச்ச கருவேப்பிலை. காய வச்ச உடனே இதை நல்லா பொறுன்னு ஆகிடுச்சு. ஈரத்தன்மை கம்மியாகிடுச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதையும் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பொடி இல்லை 2 கைப்பொடி இது கருவேப்பிலை உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் நிறையவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கல்லுப்பு ஒரு கைப்பிடி. அதுக்கப்புறம் இது வந்து பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்துட்டு காஞ்ச மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சரிசி 1/2 கப்பு. ஸோ 1 கப்பு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். 1/2 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோம். ஸோ இப்படி இதை எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான பொடி ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ பொடி அரைச்சாச்சுங்க. பொடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபைனல் லுக்கு இப்படி தான். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஸோ உப்பு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயோட குழப்பி இட்லிக்கு தோசைக்கு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.